உங்களுக்காக அவர் கொடுக்கப்பட்டார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று என்னுடைய சத்திய வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. அவருடைய நாமங்களை குறித்து சொல்லுகிறது. அவருடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லுகிறது. பாருங்க, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவரே மூளைக்கல் என்று அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் இரண்டாம் ஆதாமாக அழைக்கப்பட்டார். அவரே விடிவெள்ளியாய் இருக்கிறார். அவரே தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவரே தேவ தூத சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவரே ஆதி முதல் எனக்கும் உங்களுக்கும் நீதியின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே யூதராஜ சிங்கமாய் இருக்கிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் அடிக்கப்பட கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவரே. சொல்லலாமா? அவரே 1000 சிறந்தவர், அவரே யோசனையில் பெரியவர், அவரே செயல்களில் வல்லவர், அவரே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், அவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவரே ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவரே சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர், அவரே கரை திரையற்றவராய் எனக்காக உங்களுக்காக வாழ்ந்தவர், அவரே மண்ணுக்குள் மாணிக்கமாய் பிறந்தவர், அவரே அவர் ஒருவரே மகிமையின் ராஜா, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர், அவரே இக்கட்டு காலத்தில் அடைக்கலமானவர், அவரே என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர், அவரே கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தவர் அவரே. நமக்கு சமாதான காரணராக இருப்பவர் அவர் ஒருவரே. ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் அவரே. நான் நெருக்கப்படுகிற காலங்களில் எனக்கு தஞ்சமானவர் அவரே. சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர் அவரே. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர் ஒருவரே. எல்லா தேவர்களிலும் துதிக்கப்படத்தக்கவர் இயேசு ஒருவரே. எல்லா தேவர்களிலும் புகழப்படத்தக்கவர் என் தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய என் இயேசு ஒருவரே. கரங்களை தட்டி தேவாதி தேவனை உயர்த்தலாம். என் இயேசு ஒருவர் மாத்திரமே.